Hello everyone, welcome to Gate Acharya. So today our recruitment details is based on Indian Oil Company who's recruiting like assistant engineers and officers. So இவங்களுக்கு வந்து எவ்வளவு பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா they are giving you like 50,000 and then அது எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,60,000 rupeesக்கு your salary is extending. Okay, so அதோட eligible candidates அப்படின்னு யாரு அப்படின்னு பார்த்தோம்னா BE BTech equivalent degree. So இந்த BE BTech or equivalent degreeல you can just apply for this. So இது பத்தின detailed information வந்து நம்ம PDF குள்ள போய் பார்க்கலாம். So the recruitment, when coming to detailed information, the recruitment process is based on Indian Oil Corporation Limited. So இதுல பாத்தீங்க அப்படின்னா like எதை பேஸ் பண்ணி இந்த கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா oil, gas, petrochemicals and engineering energy solutions. So இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து இதோட like work நேச்சர் வந்து இருக்கு. ஓகேவா? So இது எது கீழே வருது அப்படின்னா PSU செக்டார்ஸ்ல, அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லுவாங்க. So அது வந்து 3 கேட்டகரிஸா இருக்கு, which is Maharatna, Navaratna and Meeratna இருக்கு. So this oil like Indian Oil Corporation Limited வந்து எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம்னா Maharatna செக்டார்ஸ் கீழே தான் வருது. So இந்த recruitment process என்ன அப்படின்னு பார்த்தோம்னா they are recruiting engineers and officers like assistant-ஆ இருக்க engineers and officers தான் வந்து recruit பண்றாங்க. So when did this notice come out அப்படின்னு பார்த்தோம்னா 5th Septemberல தான் வந்து இந்த நோட்டீஸ் வந்து வெளி வந்திருக்கு. எந்தெந்த டிசிப்ளின்ல இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா லைக் கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இந்த 3 டிசிப்ளின்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ப்ராசஸ் லைக் இன்ஜினியருக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ். ஓகே, லைக் இஃப் யூ ஆர் ஹேவிங் ஸ்பெசிபிக் பேப்பர் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், அதாவது எந்த மாதிரி பேஸ் பண்ணி பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் டெக்னாலஜி அண்ட் தென் கெமிக்கல் அண்ட் பயோகெமிக்கல், petrochemical engineering, petrochemical technology, petrochemical and petroleum refinery. So இந்த பேஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்பெசிபிக் பேப்பர்ஸ் வந்து நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா you guys are eligible to apply for this postings. Okay, electronical engineering domainல வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பெசிபிக் பேப்பர்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எழுதலாம்னு பாத்தீங்கன்னா electrical and electronics in power system, and then electrical and instrumentation, electrical and computer, electrical and power, electrical engineering which is under electronics and power, and then electrical instrumentation and control, electrical power engineering, electrical electronics and power engineering, and then electronics and electrical engineering. So இவ்ளோ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீம்ஸ்க்கு கீழே நீங்க ஸ்பெசிபிக் பேப்பர்ஸ்ல நீங்க அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா you are eligible to attend for this like postings. Okay, attend interview for this posting. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல எந்தெந்த ஸ்பெசிபிக் பேப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி, electronics and instrumentation, electronics instrumentation and control, electronics instrumentation and control twice, and then applied electronics and instrumentation, power electronics and instrumentation. So இது பேஸ் பண்ணி நீங்க வந்து டாபிக்ஸ் லைக் எக்ஸாம் ஸ்பெசிபிக் பேப்பர்ஸ் வந்து நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா you can apply for this. Okay, so when coming to age criteria, உங்களோட ஏஜ் வந்து 26 and above இருக்கக்கூடாது. So it should be below 26. So இந்த மாதிரி ஏஜ் criteria இருந்துச்சுன்னா மட்டும்தான் you can apply for this. Online application date என்னைக்கு like start ஆகுது, end ஆகுது, and when will you get your admit cards அப்படின்லாம் பார்த்தோம்னா your start date is on 5th அதாவது 5th செப்டம்பர்லயே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எண்ட் டேட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 21st செப்டம்பர்ல இட் இஸ் யுவர் லாஸ்ட் டேட் ஃபார் யுவர் அப்ளிகேஷன். ஸோ வென் வில் யூ ரிசீவ் யுவர் அட்மிட் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா லைக் 17th அக்டோபர்ல யூல் ரிசீவ் யுவர் அட்மிட் கார்டு, அண்ட் தென் பை 31st அக்டோபர் யூல் ஹாவ் யுவர் எக்ஸாமினேஷன்ஸ் விச் இஸ் பேஸ்ட் ஆன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ வென் கம்மிங் டு ஹவ் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அஃபிஷியல் லிங்க் வந்து இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. நான் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி பார்த்துட்டு லிங்க் என்ன அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா ஸோ இதுல வந்து 3 செலக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தோம்னா குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்க் கொடுப்பாங்க, அண்ட் தேர்ட் ஒன் வில் பி யுவர் பர்சனல் இன்டர்வியூ. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வெரி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு டொமைன் நாலேஜ் பேஸ் பண்ணி will have 50 questions. அதுவே வந்து general aptitude base பண்ணி 2 செக்டார்ஸா பிரிச்சிருக்காங்க. 3 செக்டார்ஸா பிரிச்சிருக்காங்க. One will be based like quantitative aptitude, and then logical reasoning, and then verbal ability of English language. Quantitative aptitude la you'll have 20 questions, and then logical reasoning la 15 questions, and then verbal ability of English language la 15 questions வந்து உங்களுக்கு இருக்கும்.
ஸோ இதுல மார்க் லைக் அலாட்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 mark for each questions. ஓகே, ஆல்சோ யூ ஹாவ் நெகட்டிவ் மார்க்கிங். ஒரு கொஸ்டின் தப்பா எழுதுனீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ திஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து உங்களோட டைமிங்ஸ் டோட்டலா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் லைக் டோட்டலி MCQ பேஸ்ட் கொஸ்டின்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ டைமிங் யூல் ஹாவ் அரௌண்ட் 150 minutes வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வாட் இஸ் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ வில் ஹாவ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து GD and GT இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யூ வில் ஹாவ் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 85% ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து கிவன் டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, ஸோ அதுவே வந்து GD and GT குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்க்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா 5% மார்க்ஸ் வந்து அதுக்கு லைக் அலாட் பண்ணுவாங்க. அண்ட் தென் பர்சனல் இன்டர்வியூக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% ஆஃப் மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ யார் வந்து குரூப் லைக் CBTல வந்து அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ ஸோ தே வில் பி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் GD and GT and the person who is doing well in GD and GT will be shortlisted for their personal interview. ஸோ இது இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நடக்கும். ஸோ CBT அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து லைக் தமிழ்நாட்டில் யூ ஹாவ் சென்டர்ஸ் லைக் அரௌண்ட் கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து யூ ஹாவ் சென்டர்ஸ். ஸோ when coming to payment of fees அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபார் திஸ் போஸ்டிங்ஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 rupees தான் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபீஸ். திஸ் இஸ் a non-refundable one. So before like giving all the details, please check once or twice whether you have given the correct informations or not. So அதுக்கப்புறம் எந்த மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டெபிட் கார்டு அண்ட் தென் கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், IMPS, கேஷ் கார்ட்ஸ், மொபைல் வேலன்ஸ், UPI. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் அ ஹோல் இதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆயில் இஸ் ரெக்ரூட்டிங் லைக் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் லைக் பே ஸ்கேல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 1,60,000 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ as they have told you யார் யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்றதையும் டீடைல்டா நம்ம இந்த PDFல பார்த்தோம். இல்லை அது மட்டும் இல்லாம லைக் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா வந்து லைக் நீங்க லெவல் 1 அதாவது MCQ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து யூ கேன் ஈஸிலி கிராக் அவுட். ஓகே, ஸோ கேட் எக்ஸாமினேஷன் வந்து யூஸ்வலா engineering students தான். So whoever is like practicing over gate questions ஈஸியா வந்து placements questionsக்கு வந்து like solve பண்றதுக்கான capacity இருக்கும். So if you guys are looking for any gate coaching, we are providing online and offline courses. So as you guys know, like we are from Getacharya. So உங்களுக்கு ஏதாவது இந்த like gate பத்தின informations வேணும்னாலோ இல்ல recruitment process பத்தின informations வேணும் அப்படின்னாலோ you are having like description boxல contact details இருக்கு. You can just contact us. So thank you guys and all the best.